நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா டைப் கன்வர்ஷன்ஸ் இன் பைத்தான். டைப் கன்வர்ஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்பை மாற்றுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டைப் கன்வர்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் இருந்துச்சுன்னா அது ஃப்ளோட்டில் மாற்றுறது, ஃப்ளோட்டில் இருக்கிறத இன்ட்டில் மாற்றுறது, இல்லை ஸ்ட்ரிங்கில் மாற்றுறது, அந்த மாதிரி இருக்குது இல்லையா, அதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டைப் கன்வர்ஷன்ஸ். ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு மாற்றுறது. 2 டைப்ஸ் ஆஃப் டைப் கன்வர்ஷன்ஸ் இருக்குது பைத்தானில். என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன் அண்ட் தென் எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். 2 டைப்ஸ் இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து டைப் கன்வர்ஷன்ஸ் தான். பைத்தான் இன்டர்பிரட் என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக எந்த டைப் இருக்கோ அந்த டைப்க்கு வந்து அது மாற்றிடும். அதான் வந்து இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் a equal to 10, b equal to 2.5 அப்படி கொடுக்குறோன்னா, c equal to a plus b கொடுக்குறோம்னா டிஃபால்ட்டாக என்ன ஆகும், அது வந்து ஃப்ளோட்டுக்கு கன்வெர்ட் ஆகிடும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். x equal to 10 பிரிண்ட் ஆஃப் அதோட டைப் ஆஃப் எக்ஸ்னால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. டைப் ஆஃப் எக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா அது என்ன டைப்புன்னு சொல்கிறதான்னு அதுனா டைப் ஆஃப் எக்ஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஜட்டோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10, இது வந்து 10.6, அப்போது 20.6ன்னு டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணிக்கோம், அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருக்கோம். இப்போ ஜட்டோட வேல்யூ நான் என்ன பண்ணியிருக்கேன், டைப் ஆஃப் ஜட் எல்லாத்துக்குமே என்ன டைப்புன்னு கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம அவுட்புட் என்ன வரும், ஃபஸ்ட்டு வந்து என்ன டைப், நமக்கு எக்ஸ் வந்து இன்டீஜர் டைப்பு, அதனால் எனக்கு இன்டீஜர்னு டிக்ளேர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளோட் வந்து பார்த்தோம்னா ஒய் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டு, ஆனால் ஃப்ளோட்டுன்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இசட் வந்து பார்த்தோன்னா அது நமக்கு ஃப்ளோட்டு தான். என்னோட ஆன்சர்னு அது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணும் போது 20.6, அப்போ எனக்கு வந்து என்ன ஆச்சு, ஃப்ளோட்டுன்னு நமக்கு வந்துடுச்சு. இதான் வந்து இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பிளிசிட் டைப் கன்வர்ஷன். இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா நம்மளா வந்து யூசர்ஸ்னால் யார், நாம் வந்து எந்த டேட்டா டைப்புக்கு எனக்கு கன்வர்ஷன் வேணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறதா என்னதுன்னா எக்ஸ்பிளிசிட். இம்ப்ளிசிட்னா அதுவாக வந்து எடுத்துக்கும், எக்ஸ்பிளிசிட்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் வந்து அது எடுத்துக்கும். அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட் ஆஃப் a, பேஸு. இன்ட் ஆஃப் a, பேஸ்னா எனி டேட்டா, எந்த டேட்டா டைப் இருந்தாலும் எனக்கு என்ன ஆகும்னா இன்டீஜராக கன்வெர்ட் ஆகிடும் இந்த மாதிரி கொடுத்தா. நெக்ஸ்ட்டு ஃப்ளோட் கொடுத்தா எந்த டேட்டா டைப் இருந்தாலும் எனக்கு வந்து ஃப்ளோட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஓஆர்டி மீன்ஸ்னால் கேரக்டர், ஸ்ட்ரிங்லேருந்து இன்டீஜராக மாறும், அதான் ஓஆர்டி. நெக்ஸ்ட்டு எக்ஸானா இன்டீஜர்லேருந்து எக்ஸா டெசிமலுக்காக கன்வெர்ட் ஆகணும். ஓசிடினா இன்டீஜர்லேருந்து ஆக்டல் ஸ்ட்ரிங்காக நான் எனக்கு வந்து கன்வெர்ட் ஆகணும். அண்ட் தென் டப்புள் ஆஃப்னு இருக்குது. டப்புள் ஆஃப்னா என்னென்னு பார்த்தோன்னா எனக்கு வந்து டப்புளாக கன்வெர்ட் ஆகணும். செட் ஆஃப்னா செட்டு மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகணும். லிஸ்ட்டுனா லிஸ்ட்டு மாதிரி கன்வெர்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு டிக்ட்னா டிக்டேஷன் வேர்ட்ஸ் மாதிரி கன்வெர்ட் ஆகணும், அது கீ வேல்யூ. இந்த மாதிரி எந்த டைப்பில் நம்ம மாற்ற போகிறோமோ அந்த டைப்பை கொடுத்துட்டா அது என்ன பண்ணோம், கம்பைலர் டிஃபால்ட்டாக அந்த டேட்டா டைப்புக்கு அது மாற்றும். இது வந்து எக்ஸ்பிளிசிட்னா நம்ம கொடுக்கணும், எனக்கு இந்த இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதான் என்னென்னு பார்த்தோன்னா எக்ஸ்பிளிசிட் சொல்லுவோம். இப்போ அது எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் நல்லா பாருங்கள். x ஈக்குவல் டு 1 கொடுத்துறேன், இது இன்டீஜரு. இது வந்து பார்த்தா நமக்கு என்ன வருது, ஃப்ளோட்டு. இது என்னன்னு தெரியுதுங்களா, ஐஜே வந்து நம்ம என்ன போகிறோம், என்ன டேட்டா டைப்ஸில் பார்த்துருக்கோம் இல்லையா, இது நமக்கு என்னது காம்ப்ளெக்ஸ். இப்போ a ஈக்குவல் டு ஃப்ளோட் ஆஃப் எக்ஸ், எனக்கு a வந்து எப்படி வரணும்னா ஃப்ளோட்டில் வரணும். ஆனால் நம்ம a வந்து எக்ஸ் வந்து எதில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், எக்ஸை இன்டீஜர். அப்போ எனக்கு ஃப்ளோட்டில் வரணும். நான் இங்கே வந்து நான் என்ன பண்ணிட்டேன், டிக்ளேர் பண்ணிட்டேன், ஃப்ளோட்டில் வேணும் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். அதே மாதிரி பி எனக்கு வேணும், என்ன சொல்லியிருக்கேன், பி வந்து ஃப்ளோட்டில் இருக்க எனக்கு இன்டீஜராக வேணும்னு சொல்லிட்டேன், ஒய்யோட வேல்யூ. சி வந்து காம்ப்ளெக்ஸாகவே இருக்கணும்னு சொல்லியாச்சு. இப்போ ஏபிசி பிரிண்ட் பண்ணும்போது அதோட டைப்பும் கொடுத்துட்டேன், எந்த டைப்புன்னு எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா அது ஃப்ளோட்டில் வரணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இன்டீஜர் வேல்யூ ஃப்ளோட்டில் வரும்போது 1.0ன்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒய் வந்து எனக்கு இன்ட்டில் வேணும், ஒய்யோட வேல்யூ 2.8, இன்ட்டில் வரும்போது ஃபஸ்ட்டில் இருக்க தான் எடுத்துக்கும், அப்போ எனக்கு 2ன்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எனக்கு காம்ப்ளெக்ஸாகவே கொடுத்துருக்கேன். காம்ப்ளெக்ஸ்னால் ஃபஸ்ட்டு டேட்டாவை +1ன்னு எடுத்துக்கும், ப்ளஸ் 0Jன்னு எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா டைப் கொடுத்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன டைப்பு, ஃப்ளோட், அதனால் ஃப்ளோட்டில் வந்துடுச்சு, இது ஃப்ளோட்டில் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இன்ட்டில் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸில் வந்தாச்சு. இப்போ கிளியராக புரியும் நினைக்கிறேன் டைப் கன்வர்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.